வணக்கம் பவித்ரா. 2 நாட்கள் தொடர்ந்து மீண்டும் சட்டப்பேரவையானது இன்று துவங்குகிறது. குறிப்பாக பட்ஜெட்டை பொறுத்தவரை கடந்த மார்ச் 14ஆம் தேதி 2025-26ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையானது தாக்கல் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஒரு வார காலமாக இந்த பட்ஜெட் மீதான விவாதமும் அதற்கான பதிலுரையும் நடைபெற்ற நிலையில் 2 நாட்கள் கழித்து இன்று மானிய கோரிக்கை மீதான விவாதம் மற்றும் வாக்கெடுப்புடன் இன்றைய தினம் சட்டப்பேரவையானது மீண்டும் கூடுகிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் நீர்வளத்துறை மற்றும் இயற்கை வளங்கள் துறை மீதான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதமும் வாக்கெடுப்பும் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக நீர்வளத்துறை மற்றும் இயற்கை வளங்கள் துறையில் இருக்கக்கூடிய மானிய கோரிக்கைகள் குறித்து பல்வேறு கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கைகளை முன்வைப்பனர். இந்த நிலையில் இந்த கோரிக்கைகள் குறித்து நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பதிலளித்து பேச இருக்கிறார். ஏற்கனவே கேள்வி பதில் நேரத்தை பொறுத்தவரையில் பல்வேறு கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தடுப்பணை கட்டுவது, கால்வாய் அமைப்பது, ஏரி கால்வாய் இணைப்பு அமைப்பது, அதேபோல கால்வாய் தூர்வாருவது உள்ளிட்ட பல்வேறு பணிகள் குறித்து கோரிக்கைகளை முன்வைத்திருந்தனர். இந்த நிலையில் இன்றும் இந்த நீர்வளத்துறை மீதான மானிய கோரிக்கையின் போது சட்டமன்ற உறுப்பினர்கள் வைக்கக்கூடிய மானிய கோரிக்கைக்கு அமைச்சர் துரைமுருகன் பதிலளித்து பேச இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து நீர்வளத்துறை மற்றும் இயற்கை வளங்கள் துறையில் புதிய அறிவிப்புகளை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வெளியிடவும் இருக்கிறார். குறிப்பாக இந்த புதிய அறிவிப்புகளை பொறுத்தவரையில் பொதுமக்களை கவரக்கூடிய வகையில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இன்று தொடங்கக்கூடிய இந்த மானிய கோரிக்கை மீதான விவாதமும் வாக்கெடுப்பும் வரக்கூடிய ஏப்ரல் 30ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. குறிப்பாக அரசு விடுமுறை நாட்களை தவிர்த்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரை இந்த சட்டப்பேரவையானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக திமுக அரசின் அந்த ஆட்சி காலம் முடிவதற்கு இன்னும் ஓராண்டு காலம் இருக்கக்கூடிய நிலையில் இதுதான் முழுமையான பட்ஜெட்டாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அடுத்த இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டாலுமே கூட அதில் மானிய கோரிக்கை மீதான விவாதமும் வாக்கெடுப்பும் நடக்காது. எனவே இந்த மானிய கோரிக்கை மீதான விவாதமும் வாக்கெடுப்பும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பொதுமக்களை கவரக்கூடிய வகையிலான அறிவிப்புகள், அதே போல அடுத்த கட்ட தேர்தலுக்கு வாக்குகளை பெறுவதற்கு உரிய அறிவிப்புகள், அதே போல பல்வேறு தரப்பட்ட மக்களை சமரசம் செய்யக்கூடிய, அதாவது அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்டோரை சமரசம் செய்யக்கூடிய வகையிலான அறிவிப்புகள், குறிப்பாக திமுக அரசு வாக்குறுதி கொடுத்து இன்னும் நிறைவேற்றாமல் இருக்கக்கூடிய வாக்குறுதிகள், இன்னும் நிலுவையில் இருக்கக்கூடிய கோரிக்கைகள் உள்ளிட்டவை இந்த புதிய அறிவிப்புகளில் மானிய கோரிக்கையின் போதிய புதிய அறிவிப்புகளில் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய தொடங்கக்கூடிய இந்த மானிய கோரிக்கை மீதான விவாதமும் வாக்கெடுப்பும் வரக்கூடிய ஏப்ரல் 30ஆம் தேதி வரை நடைபெறக்கூடியது. இது மட்டும் இல்லாமல் இந்த மானிய கோரிக்கை மீதான விவாதமும் வாக்கெடுப்பின் போது தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் 110 விதியின் கீழ் புதிய அறிவிப்புகளையும் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வகையில் இன்று நீர்வளத்துறை, இயற்கை வளங்கள் துறையுடன் மானிய கோரிக்கை மீதான விவாதமும் வாக்கெடுப்பும் தொடங்க இருக்கிறது. பவித்ரா.